சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்னடா இது அரிசியாக இருக்க மாதிரி தெரியுதேன்னு பார்க்குறீங்களா? எக்ஸாக்ட்லி அரிசி தான். எதுக்கு இவ்வளோ குவான்டிட்டியான்னு பார்க்குறீங்களா? இடியாப்ப மாவுக்குங்க 200% ஹோம்மேடு இடியாப்ப மாவுங்க. அதுக்கு தான் இப்போ இந்த அரிசியை நான் ஈர அரிசியை காய வச்சுருக்கேங்க. இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ மாவரிசி பச்சரிசி, 1 கிலோ இட்லி அரிசிங்க. மொத்தம் 4+1 5 kgங்க. நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டியில் வீட்டுக்கு பண்ணணும்னு சொன்னால் 4 கப்பு மாவரிசி பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசிங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தால் அளந்துக்கிறீங்களோ அதுதான் கணக்கு. 4:1. 2 அரிசியும் ஒன்றா நல்லா கலந்துட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா தண்ணியில் உரசி ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி இதில் உள்ள அழுக்கு அந்த ஒரு மாதிரி நெல் குப்பை அதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த உரசி நல்லா நீங்கள் கழுவி அதில் நீங்கள் தண்ணியை சேர்த்து அரிசியை நல்ல ஒரு 3 to 4 hours நல்லா அரிசியை ஊற வச்சுருங்கங்க. மேக்ஸிமம் ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுருங்க அரிசியை. அதுக்கப்புறம் இந்த ஊறின தண்ணியை நல்லா எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் அரிசியை போட்டு தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளோ இல்லை உங்கள் வீட்டில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அரிசி காய வைக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து போட்டு இந்த ஈர அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபேன் காற்றுல அப்படியே காய வைங்க. அப்பப்போ அரிசியை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா காய வைங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது அரிசியை தொட்டோம்னா அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி பிடிக்கிறோமா பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டணும் ஒரு 5-6 அரிசி. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் பதம். நான் இப்போ இதெல்லாம் ஊற வச்சதை உங்களுக்கு காட்டல, கழுவுனதை உங்களுக்கு காட்டல, காய வைக்கிறத மட்டும்தான் நான் காட்டுறேன். பட் ப்ராசஸ்லாம் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஈர அரிசியை காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொன்ன இந்த அளவுகள் படி நீங்கள் இடியாப்ப மாவு தயார் பண்ணி வீட்டிலையே நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே இடியாப்ப தும்பப்பூ மாதிரி விளேன்னு அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு வருங்க. இப்போ பாருங்கங்க, இந்த ஈர அரிசியை நல்லா இடியாப்பத்துக்குன்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மூட்டையில் மாவை கட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பாருங்கள், இந்த மூட்டையை இந்த மாதிரி வச்சு நல்லா நீங்கள் மூடி ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 25 நிமிஷம் கூட ஃபஸ்ட்டு தர மட்டும் வேக வைங்க. அடுத்தடுத்து வேக வைக்கிறதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் போதும். ஓகே, தீயை மீடியம் ஃப்ளேமாகவே வச்சு மாவை வேக வைக்கணுங்க. ஓகே, இந்த மாதிரி 2 இட்லி பானை வச்சுக்கோங்க. மாற்றி வேக வச்சு கொட்டினீங்கன்னா வித்தின் 1 hourலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளேங்க மாவை வேவிச்சு கொட்டிடலாம். மாவைங்க திறந்தே வைக்கக்கூடாது. அப்பப்போ மாவை இது பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுட்டு தான் நீங்கள் மாவை அப்பப்போ எடுத்து நீங்கள் இது பண்ணணும். மாவில் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா ஈரம் இடியாப்ப மாவு நல்லா வராதுங்க. ஓகே, இடியாப்பம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா பூவாக சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் அதோட ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடடா இடுப்பே ஒடிஞ்சு போயிடுங்க. சாதாரண வேலை இல்லை இடியாப்ப மாவு
ரெடி பண்ணுறதுன்றது. அதுவும் இந்த மாதிரி 100% ஹோம்மேடில் தயார் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாமானிய வேலை இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த துணியில் ரொம்ப ஓவராக மாவை கொட்டாதீங்க. ஓரளவு ஒரு மூட்டை வர அளவுக்கு போட்டு கட்டி வேக வைங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மூட்டையில் கட்டி வச்சது நல்லா வெந்துருச்சு. இப்படி தட்டை ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த துணியை பிடிச்சி அப்படியே தூக்குங்க. இப்போ இந்த இட்லி பானையில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தியை மூடி அப்படி எடுத்து விட்டுட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பத்தலைன்னா தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா திருப்பி இந்த மாதிரி புதுசாக ஒரு மூட்டையை நீங்கள் வேக வச்சு எடுக்கணுங்க. ஒரு தடவையும் நம்ம இந்த மாவை வேக வைக்கும் பொழுது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இருக்கணுங்க. அப்போ தான் மாவு நல்லா சூப்பராக சீக்கிரமாக வேகும். தண்ணி கொதி இல்லைன்னு வச்சுக்காங்க, மாவு சரியாக வேகாது உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் தண்ணி பத்தலை, நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த முட்டையை நான் வேக வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து முக்கியமான டிப்ஸுங்க. இடியாப்ப மாவு வேக வைக்கிறதுக்கு கவனக்குறைவாக எதுவும் செஞ்சிங்கன்னா மாவு வந்து சரியாக வேகாமல் அதை நம்ம அப்படியே பயன்படுத்தினோன்னா பூசானம் பிடிச்சி போய் மாவே கெட்டு போயிடுங்க. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து சூப்பராக வேகுதோ அந்த அளவுக்கு தான் இடியாப்பமும் நல்லா வரும். ஓகே, இது பாருங்க. இப்போ இந்த மூட்டையை நல்லா பாருங்க அப்படியே கொட்டுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த கட்டியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா அப்படி பரப்பின மாதிரி அப்படியே ஆற விடுங்க மாவை. ஓகே, நீங்கள் அரிசியை ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி இதில் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து கொட்டி இதை ஆறுனது இதை சலித்து இதை மாவை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும், சம்மர் வரைக்கும் இந்த மாவு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது திருப்பி இதில் அதேமாரி புது மாவை மூட்டை மாதிரி கட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுக்கணும். இதில் இன்னொரு டிப்ஸுங்க, இந்த மாதிரி துணி வேக வைக்கிறோம்ல, அது தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அந்த துணியை நல்லா ட்ரையாக காஞ்சி இருக்கிற துணியில் மாவை கொட்டி வேக வைங்க. அப்போ தான் அது கடைசியாக நம்ம கையாக தேய்க்கும் போது இந்த மாவெல்லாமும் கொட்டிடும். நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு மாவை வேக வச்சிங்கன்னா வேக வைக்கிற அந்த ஈர தண்ணியெல்லாம் மாவில் அப்படியே சேர்ந்து அப்படியே பிசுக்குன்னு மாவு வந்து குழன்னு போயிடுங்க. அதிலேயே நீங்கள் திருப்பி வேக வச்சிங்கன்னா இடியாப்ப மாவே வீணாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு துணியை நினச்சிடாதீங்க. நல்ல ட்ரையாக காஞ்ச துணியில் தான் நீங்கள் மாவை வேக வச்சு கொட்டணும். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கவனமாக செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நேற்று இந்த 5 கிலோ மாவையும் நல்லா வேக வச்சு கொட்டி ரூம் டெம்பரேச்சரில் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஆற விட்டுருக்கேங்க. இப்போ இந்த மாவை நீங்கள் வந்து 2 விதமாக சலிக்கணும். புட்டுக்கு வேணும்னா நம்ம மாவு சலிக்கிற ஜல்லடைக்கு அடுத்த சல்லடை இருக்குது இல்லையா, அதில் சலித்து எடுத்து வச்சுக்கணும். இடியாப்பத்துக்கு வேணும்னா மாவு சலிக்கிற சல்லடையில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த 5 கிலோ மாவை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு பாதி புட்டுக்கு ஒரு பாதி இடியாப்பத்துக்குன்னு ரெடி பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த 5 கிலோ மாவு அவ்வளோதையும் நீங்கள் இடியாப்பத்துக்குன்னு இந்த ஒரு செட்டை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு செட்டு இதே 5 கிலோ இதே சேம் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அதை புட்டுக்குன்னு ரெடி பண்ணி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். நீங்கள் மாவு சலிக்கிற சல்லடையில் சலித்து எடுத்து வச்ச அந்த மாவில் நீங்கள் புட்டும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. புட்டுங்கும்போது கொஞ்சம் ஒரு நொரன்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் 2ஆக பிரிச்சுக்குவாங்க.
ஸோ இப்போ நான் சலிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இந்த தடவை இந்த ஃபுல் மாவையும் அப்படியே இடியாப்பத்துக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் மாவு சலிக்கிற ஜல்லடையில் தான் நான் சலிக்க போகிறேன். கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சலிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாவு நைஸாக சூப்பராக வந்துருங்க. நான் சலிச்சிட்டு உங்களுக்கு நான் மாவை காட்டுறேன். இந்த சலித்த மாவை வெயிலில் கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் நல்ல சூடு மாவில் ஏறுற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு அந்த சூடெல்லாம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கணும். அப்படியே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கையோடு அப்படியே டப்பாவில் அதில் இதில்னெல்லாம் எடுத்து வைக்காதீங்க. வேர்வை தண்ணி பட்டுடுச்சுன்னா மாவு ஃபுல்லாக ஈரமாக போய் பூசானம் பிடிச்சி போயிடுங்க. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் மாவை நல்லா ஆற வச்சுட்டு, இல்லை மறுநாள் ஒரு நாள் கூட நிழலோட்டமாக இந்த மாதிரி தட்டிலையோ இதே மாதிரி துணியிலையோ பேப்பர்லேயோ கொட்டி நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணுங்க. ஓகே, நான் இதெல்லாம் சலிச்சிட்டு உங்களுக்கு நான் வெயிலெல்லாம் காய வச்சுட்டு மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் டப்பாவில் கொட்டி வைக்கிறேங்க. ஸோ இடியாப்ப மாவு ப்ரிப்பரேஷன் 200% ஹோம்மேட் ப்ராசஸ் இப்படி தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் குறைச்ச அளவில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் 4 கப்பு மாவரிசி பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி. அது நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு கணக்கு 4:1. ஸோ டோட்டலாக 5 கிலோ. அதுமாரி கப்பில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 5 கப்பு. நான் இதோட அளவுகளையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு செய்யுங்க. இடையில ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாவுலே நீங்கள் கொழுக்கட்டையும் பண்ணலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணுறோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டையும் பண்ணலாம். சும்மா மாவை வெந்நீரில் கொட்டி கிண்டி உப்பு உருண்டை, சின்ன சின்ன கொழுக்கட்டை, வெல்லம் போட்டு கொழுக்கட்டை, எது வேணாலும் இந்த மாவு மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா மல்டி பர்பஸாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணலாங்க. ஓகே, நான் சலிச்சிட்டு காட்டுறேன் காய வச்சுட்டு. இப்போ பாருங்கங்க, இந்த மாவு சலிக்கிற ஜல்லடையில் தான் நான் சலிச்சிருக்கேன். மாவு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாவு இடியாப்பத்துக்கும் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாவில் புட்டுக்கும் ரெடி பண்ணலாங்க. பாருங்கள், சலித்தது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. மிக்சியில் விப்பர் மோடில் 1 சுற்று 2 சுற்று அப்படியே ஓட்டி திருப்பி இதே மாதிரி சலித்து எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பராக வந்துடுங்க. ஓகே, பாருங்கங்க, இப்போ இந்த மாதிரி இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத மிக்சியில் போட்டு விப்பர் மோடில் சுற்றி எடுத்து இதையும் சலிச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வீடியோ எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கங்க, மாவு பூரா சலிச்சிட்டேன். நான் வந்து மாவு ஜலிக்கிற சல்லடை அதை போட்டு தான் சலித்து இதை பாருங்கள் ஃபுல்லாக சலித்து எடுத்துட்டாங்க. இப்போ இது நமக்கு மாவு ஓரளவு மாய்ஸ்சரைஸாக இருக்குது லைட்டாக, அதனால் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் மாவு. இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுக்கும்பொழுது இதில் உள்ள அந்த ஈரப்பதெல்லாம் எவாப்ரேட் ஆகி டக்குன்னு மாவு அப்படியே சுருங்கிடுங்க. இப்போ நம்ம 5 கிலோ அரிசி எடுத்து ரெடி பண்ணோமா 5 கிலோ மாவும் இருக்காது உங்களுக்கு. ஒரு 4.25 இல்லை 4.5 கிலோ மாவு தான் இருக்கும் உங்களுக்கு அளந்து பார்த்தீங்கன்னா. இதை நாங்கள் நிறைய தடவை இது மாதிரி நான் செஞ்சுருக்கிறதுனால நான் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் நான். இப்போ இதை இனிமேல் வெயிலில் அடியில் ஒரு பேப்பரை போட்டுட்டு துணி மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு இந்த மாவை போட்டு மாவு மேலே ஒரு துணியால் மூடி நல்லா சுற்றிலும் 4 பக்கமும் கல்லை வச்சு ஒரு 10 மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளெல்லாம் மாவை எடுத்துருங்க. ஓகே, அப்படியே நாள் ஃபுல்லாக மாவை வெயிலே போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தரையெல்லாம் செம்ம சூடாக இருக்கும் 10 மணிலேருந்து. ஸோ இந்த தரை சூட்டுக்கும் சரி, அந்த ஒரு 2 மணி நேரம் மாவு அந்த சூட்டில் நல்லா காஞ்சா போதுங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி மாவை காய வச்சுட்டு வந்து அப்படியே உடனே டப்பாலெல்லாம் கொட்டிடாதீங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு தட்டுலேயோ எதுலேயோ கொட்டி அப்படியே வீட்டுக்குள்ளேயே நிழலோட்டமாக
வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். அந்த 5 கிலோ மாவையும் சலிச்சு மிக்சியிலையும் நல்லா பொடிச்சு சலிச்சதில் இந்த பாருங்கள் பாக்கி இவ்வளோண்டு தான் நமக்கு கப்பி வந்திருக்குங்க. இதை திருப்பி நம்ம அரைக்க முடியாது, மிக்சியில் அரைக்கவும் வராது. அரைச்சிங்கன்னாலும் உங்களுக்கு எதுவும் மாவு சலிக்கவும் முடியாது. அவ்வளோதாங்க, இந்த கப்பியை கொட்டிட வேண்டியது தான். ஓகே, என்னங்க இது வரைக்கும் இடியாப்ப மாவு ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கமாக நான் வீடியோ எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி இதே ப்ராசஸில் இதே மெத்தடில் குறைச்ச அளவாக, அதாவது 1 கிலோ அளவுக்கு செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்யலாங்க. இந்த மாவை வச்சுக்கிட்டு இந்த வரப்போகிற பிள்ளையார் சுத்திக்கு நீங்கள் கொழுக்கட்டையும் நீங்கள் தயார் பண்ணலாங்க. நீங்கள் சூப்பராக வருங்க கொழுக்கட்டை. என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. அலி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வாழ்க வளமுடனுங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.